அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் சங்கத்தில் நடக்க போது அதுக்கு நாங்கள் எல்லோரும் நாமினேட் பண்ணி வந்திருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லோரும் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு சினிமா இன்றைக்கி எவ்வளோ நிலைமைக்கு போயிருக்குன்றது எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு திரைப்படம் தோற்றால் 50 குடும்பங்கள் ரோட்டுக்கு வருது. அதில் முதல் குடும்பம் ஒரு ப்ரொடியூசருடைய குடும்பம். ஸோ எல்லா ஒரு குடும்பங்களையும் காப்பாற்றணும். இதனால் வரைக்கும் எல்லோரும் அமைதியாக இருந்துட்டோம். இது அமைதியாக இருக்க டைம் கிடையாது. இனிமேல் நிச்சயமாக ஒரு பெரிய போராட்டம் தான் பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடிகர் சங்கத்தில் இருந்தோம், நடிகராக இருந்தோம், ஒரு டைரக்டராக இருந்தோம், ப்ரொடியூசராக இருந்தோம், எல்லா இடத்துல இருந்தும் நாங்கள் இப்போ போராட போகிறோம். அதோடைய முதல் அறிகுறி தான் அது. இது முழுக்க நெஞ்சின் ஆழத்திலிருந்து சினிமாவுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரே விஷயத்துலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இது நாங்கள் முன்னால் இருந்து எங்களுக்கு ஒரு பதவிக்காகவோ எங்களுக்கு பெயருக்காகவோ நாங்கள் அதை பண்ணவே கிடையாது. நிச்சயமாக நல்லது பண்ண போகிறோம். அது சத்தியம். தேங்க்ஸ். இயக்குனர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆதிக்க செலுத்துறோம் குற்றச்சாட்டு. இதெல்லாம் ஆதிக்கமே இல்லைங்க. எல்லாம் ஒரே குடும்பம். இது ஆதிக்கம்லாம் இல்லை. ஒரே குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்துருக்கும். இது எந்த ஆதிக்கமும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் வேணும். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்? தமிழ் சினிமாவால் நடிகனாக வளர்ந்துருக்கேன். 20 படம் எடுத்துட்டோம். மொழி இருக்கட்டும், அபியும் நானும் இருக்கட்டும். ஒரு தயாரிப்பாளராக எனக்கு ஒரு நீண்ட கால அனுபவம். சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு எங்களுக்கு புரியுது. அதாவது தமிழ் சினிமா, தமிழ் மக்கள் எனக்கு ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு ஏற்றிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு தேசிய விருதோ ஒரு நல்ல தரமான படங்கள், சின்ன படங்களை எடுத்து தமிழ் சினிமாவுக்கு பெருமையும் சேர்த்துருக்கேன். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது யார் மேலேயும் குற்றம் சொல்கிறதுங்கிறது இல்லை. நாங்கள் எல்லாரும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கள். நான் நடிகனாக இருக்கலாம், பட் அதுக்கு விட முக்கியமாக ஒரு தயாரிப்பாளராக நான் உங்கள் முன்னாடி நின்றுருக்கேன். மாற்றம் தேவைப்படுது. இன்றைய சினிமா, இன்றைய சின்ன ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகள் என்னன்னு இதில் அனுபவப்பட்டவங்க, பல படங்களை எடுத்து ரிலீஸ் பண்ணவங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இந்த அனுபவம், இந்த தகுதி போதும்னு நினைக்கிறேன். இது ஒரு குரல். இது ஒரு we need to take cinema to the next level. நம்மளுடைய பிரச்சனைகள் நாங்கள் அனுபவிச்சதுனால எங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இருக்கிற ஒரு சிஸ்டமை எதிர்த்து ஒரு புதுமுகங்கள், புது சிந்தனை, புது ஒரு தொடுவானத்தை நோக்கி தமிழ் சினிமா போகணும். அண்ட் அதுக்கு நாங்கள் பாட்டு ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமா எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு. நம்ம அனுபவத்தோடவும் நம்மளுடைய ஒரு நியூ ஆஸ்பிரேஷன்ஸோடையும் ஒரு இனத்தை, ஒரு திசைக்கு நம்ம சினிமாவை எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். லாட் ஆஃப் பேஷன் வித் லாட் ஆஃப் கமிட்மெண்ட். we are here. இன்னைக்கோட மனு தாக்கல் முடியுது. இந்த டீம் எல்லாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பதவிக்குன்றது நாங்கள் கூடிய சீக்கிரம் நாங்கள் அறிவிப்போம். இந்த டீம், இந்த ரெப்ரசன்டேஷனோட சிறப்பம்சம் என்னென்னா, ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போவே ராஜினாமா கடிதத்தில் கையெழுத்து போட்டு 1 வருடம் கழித்து ஒரு தேதியை போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாம். அதாவது 21 EC மெம்பர்ஸும் 6 ஆஃபீஸ் பேரர்ஸ், 27 பேர். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். 27 பேர் இப்போவே 1 வருஷம் கழித்து போட்ட டேட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க ராஜினாமா கடிதம். என்னென்னா, நாங்கள் சொன்ன விஷயங்கள் 1 வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிறைவேற்றலைன்னா நாங்களே விலகி போயிடுறோம். இப்போவே உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா இது நாங்கள் பதவிக்காக வரல. பிரகாஷ் ராஜ் சார் சொன்ன மாதிரி, மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு. திஸ் இஸ் த மெயின் பாடி ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இந்த பாடி, அதாவது தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் மொத்த இண்டஸ்ட்ரியே நல்லா இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் எல்லாரும் இன்றைக்கி ஞானவேல், கௌதம், பாண்டிராஜ், ஆல் செக்டர்ஸ், நாட் ஜஸ்ட் இப்போ நான் ஒரு நடிகனாக எங்கிட்ட பேசலை, ஒரு தயாரிப்பாளராக நான் பேசிகிட்டு இருக்கேன். நடிகர் / தயாரிப்பாளர், இயக்குனர் / தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த ஒரு டீமாக இந்த டீம் செயல்பட போகுது. கண்டிப்பாக ஜெயிக்க போகுது. என்னோட நாமினேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ச்சை மறுபடியும் உண்டாக்குவாங்க. அதையும் நான் சண்டை போட்டு, ஏன்னா மறுபடியும் அந்த பதவிக்காக இல்லை,
ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்குறோம் எல்லாரும். அது வந்து நிறைவேறுற வரைக்கும் நாங்கள் வந்து ஓய மாட்டோம். அது வந்து எந்த தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து அடித்து நாங்கள் வந்து கடைசியில் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க போகிறோம். பட் ஆல் ரெசிக்னேஷன் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் திஸ் டீம் ஹஸ் கிவன் பிஃபோர் அஸ்யூமிங் ஆஃபீஸ். ஸோ இதுதான் ஒரு சிறப்பு அம்சம். ரொம்ப நன்றி. ஒரு பிரிவுன்ட்டு இல்லை, ஒரு தயாரிப்பாளரோட பிரச்சனைகள் என்னன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நடிகர்களோட சம்பளம் உயர்வு அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் த இஷ்யூ. தேர் ஆர் சோ மெனி அதர் இஷ்யூஸ். வி ஹேவ் டு அட்ரெஸ் இட். பதவிக்கு வந்தால் தான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரெஸ் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னா நாங்கள் பதவிக்கு வந்து தான் ஆகணும். அதனால தான் நிற்கிறோம் எலெக்ஷனில். ஏன்னா வெளியிலேருந்து குரல் கொடுத்து ஒன்றுமே நடக்கலை 2 வருஷமாக. ஸோ that's the reason why we are standing. Definitely everything நீங்கள் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்கள் இருக்குது. அலசி பார்த்து அது வந்து ப்ராப்பராக செயல்படணும். ஸோ அன்னைக்கு என்ன பேர் இன்னும் பேர் வைக்கல. நடிகர் சங்கத்துக்கு நீங்களே இருக்கீங்க, இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நீங்களே வரணுன்ற கட்டாயம் என்ன இருக்குது? வேற யாராவது உங்கள் ஃபேமிலியில இருந்து யாரையாவது நிப்பாட்டிக்கலாம்? இல்லைங்க, அதான் சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாரோட ஆசை, எங்களோட ஆசை, எல்லாரும் ஆசைப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணோம். அந்த ரீசனால தான் இவர் வந்திருக்காரு. ஆக்சுவலி ஃப்ரம் த பிகினிங் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நாங்கள் தான் அவரை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் இருந்தால் எங்களோட இந்த குரல் வந்து எல்லா இடத்துக்கும் எதிரொலிக்கிறதுக்கு உங்கள் பர்சனாலிட்டி தேவைன்னு ஃபோர்ஸ் பண்ணி. அதுதான் நீங்கள் எல்லா தேர்தலையும் கேட்குறீங்களே. நடிகர் சங்கத்துலையும் இதே தான் கேட்டீங்க. தயாரிப்பாளர் சங்கத்துலையும் எல்லா கட்சி சார்ந்தவங்களும் இருக்காங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க இருக்காங்களோ அது வேறு. ஆனால் ஆஃபீஸ் பேரராக இல்லை இசி மெம்பராக வரும்போது இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கான அந்த விஷயங்கள் தான் அவங்க செயல்படுவாங்க. விஷால் மாதிரி ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிற்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே போய் ஆந்திராவோ கேரளாவோ எங்கேயுமே ஆக முடியாது. அதுதான் அவர் மாற்றணும் அப்படின்னு. அதனால இல்லை அதாங்க என்ன எனக்கு புரியல. அது ஒரு போய் நிற்கலாமே, எங்கே போய் வேணாலும் நிற்கலாமே. பின்னாடி ஒரு அரசியலை சொல்கிறாரு அவர். என்ன அரசியல்? எதுக்கு இனத்தை பார்டர்ஸை எடுத்துட்டு வரீங்க? ஏன் தேவையில்லாத அது தேவையில்லாதது. அவர் சொல்றாரு, அவங்க சொல்லிட்டு போறாரு, விட்டுருங்களா? சொல்லிட்டு போறாரு. யாரு வேணா 6 டீம் கூட வரலாங்க. இது யாரு? எல்லாருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கும். நாங்க எங்க அஜெண்டா நாங்க சொல்றோம். இல்ல என்னன்னா ஒரு சிறப்பு அம்சம் சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறோன்ற விஷயம்க்கு அப்புறம் 1,25,00,000 ரூபாய் வசூலாயிருக்கு. நாமினேஷன் தாக்கல் பண்ணி கிட்டத்தட்ட 1,25,00,000 ரூபாய் இப்போவே நல்ல வசூல் வந்துருச்சு தயாரிப்பாளர் சங்கம். அதை எடுத்து வந்து சின்ன தயாரிப்பாளர்களுக்கு அவங்களே சப்சிடியாக இப்போவே கொடுத்துலாம். எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் இப்போவே கொடுத்துட்டோம். அப்போ பதவிக்கு வந்து எப்படி நாங்கள் கொடுப்போம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ. இதுதான் டீம் அப்படின்னு சொல்லி இசி மெம்பர்ஸ்லேருந்து டீம் வரைக்கும் என்கிட்ட யாருன்னு சொன்னார். ஒரு புது டீம் உருவாகுது, இதில் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான் நானும் வந்திருக்கேன். மைக் கொஞ்சம் கீழே இருக்குங்கம்மா. ஏற்கனவே இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் முயற்சி செஞ்சுருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. சும்மா ஒரு ½ hour பேசுறதுலேயே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நாங்கள் அட்ரஸ் பண்ணோம். இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் சேரும்போது நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும்னு எங்களுக்கு தெரியும் போது ஏன் இதில் இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு இதாக நானும் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்குது. எல்லாருமே அவங்க படத்தில் இருக்காங்க. அதையும் மீறி எல்லாருமே இங்கே வந்து ஒரு புது முயற்சி ஒன்று. இது கமல் சார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ரெவல்யூஷனில் இது வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொன்னார். அதை நான் நம்புகிறேன். அதனால தான் நாங்களும் இங்கே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். 6 வருஷமாக 7 வருஷமாக சப்சிடி வரல. ஸோ ப்ரொடியூசர்ஸுக்கு அந்த சப்சிடி வாங்கி தர்றதுக்கான முயற்சிகளை எடுப்போம். ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இப்போ வந்து நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சிலது நடந்துகிட்ருக்கு. அது கரெக்டான முறையில் போய் சேரலை. ஏன்னா ஒவ்வொரு அணியும்னு சொல்லிட்டு இவங்க குரூப் ஆளுகளுக்கு வந்து அவங்க தர்றதில்லை, அவங்க குரூப் ஆளுகளுக்கு இவங்க தர்றதில்லைங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு ஃபேமிலியாக ட்ரீட் பண்ணி இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் சேர வேண்டிய சப்சிடிஸ்லேருந்து அவங்க நலத்திட்ட உதவிகளிலிருந்து எல்லாம் செய்ய வேண்டியது இப்போ நாங்கள் புதுசாக வர்ற டீமோட கடமை. அது நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று ஃபைட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒவ்வொரு தடவையும் நான் சண்டை போட்டுட்ருப்பேன். நீங்கள் ஆஸ் அ ப்ரொடியூசராக, அது ஆக்டர் கம் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இல்லை டைரக்டர் கம் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ஆக்டிவ் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, படம் எடுக்கிறவங்க கவுன்சிலுக்கு வர்றதில்ல. வெளியில் நின்றுட்டு நீங்கள் இதை பண்ணல அதை பண்ணலன்னு கேள்வி கேட்குறதுனால எந்த விஷயமும் நடக்க போகிறதில்லன்னு இந்த தடவை இவ்வளோ பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து கரண்ட் ப்ரொடியூசர்ஸும் சரி, இந்த தடவை எப்பவுமே வராத சில முகங்கள்லாம் வந்து டீமில் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், பைரசி இஷ்யூலேருந்து எல்லா இஷ்யூவும் அட்ரஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த டீம் நல்ல ஒரு சினிமாவை உருவாக்குறதுக்கான சூழலை ஏற்படுத்தி தரும். நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு என்ன மேக்ஸிமம் இப்போ விஷால் சார் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் என்ன சொன்னாங்களோ அதில் 90% இப்போ அச்சீவ் பண்ணியாச்சு. இடம் பிரச்சனையிலிருந்தும் சரி, பில்டிங் கட்டுறதுக்கு ஃபண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற விஷயம், கிரிக்கெட் மேட்ச் நடத்துனதுலேருந்து எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவங்க டீம் கொடுத்த ப்ராமிசஸை வந்து கீப்பப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறையா வாக்குறுதிகள் நாங்கள் தரப்போகிறோம். ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க போவதுக்கான ஆரம்பம் தான் இன்றைக்கி. அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி கொடுத்துட்டு, ஏன்னா எப்பவுமே அவங்க செய்ய உள்ள இவங்க செய்ய உள்ளன்னு மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த தடவை எல்லாரும் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இந்த எலெக்ஷனில் நிற்கிறோம். வந்துட்டு செய்ய முடியலன்னா அந்த முதல் வருஷமே எல்லாம் வெளியே போகிறதுக்கான இதில் தான் வரோம். கண்டிப்பாக எல்லாமே 1 இயருக்குள்ளே கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிடுவோங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். 5-6 வருஷமாக எல்லாருமே வந்து இந்த கவுன்சிலில் வந்து எல்லோரும் வந்து ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கோம். பட் என்னென்னா 5-6 வருஷமாக ஒரே விஷயங்களுக்காக தான் திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, ஒரு நல்ல மாற்றம் வரணும், ஒரு நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதை போக வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப தடங்களோட ரொம்ப நிறைய நலிந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துகிட்ருக்கு. இப்படி ஒரு நலிந்த தொழிலாக சினிமா இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சினிமாக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம். எல்லோரும் லைக் மைண்டட் பீப்புள். ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலேயும் தள்ளி நின்று பார்த்தா சுயநலமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லோரும் வந்து இந்த பிரச்சனைகள் ஃபர்தராக யாரும் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து மறுபடியும் வந்து இதை ஃபேஸ் பண்ணக்கூடாது, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வெறும் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், இவங்க எல்லோரும் சேர்ந்து வர்றப்போ எல்லாத்தினுடைய பிரச்சனைகளையும் எல்லா ஆங்கிள்லையும் இருந்து பார்த்து அதை அணுகி சரிப்படுத்த முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் இதுவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ. எலெக்ஷன் அன்றைக்கி எல்லோரும் தயவுசெய்து வந்துடுங்க, அன்றைக்கி பார்ப்போம். தேங்க்யூ. வணக்கம். பொதுவாக டைரக்டர்லாம் கிரியேட்டர்லாம் வந்து எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி தான் நானும் வந்து நம்ம உண்டு வேலை உண்டுன்னு, ஏன்னா இயக்குனராக ஒரு வேலையை சரியாக பண்ணணும் அப்படின்னு இருப்போம். ஆனால் ஒரு படத்துக்காக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர வேண்டிய தருணம் ஏற்பட்டது. ஒரு தடவை இல்லை, ஒரு 50 தடவை வந்தேன். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறது இருந்தது. அதான் விஷால் சார் கூப்பிட்ட உடனே ஆமாம் நம்மளே ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தோம். சங்கம் அப்படிங்கிறது வந்து கட்ட பஞ்சாயத்து மட்டும் கிடையாது. கட்ட பஞ்சாயத்தோட சொன்னால் பரவாயில்ல, கெட்ட பஞ்சாயத்துலாம் இங்கே நடந்தது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். மிஸ்கின் சார் சொன்னது மாதிரி, பிரகாஷ் சார் சொன்னது மாதிரி, இங்கே யாரும் பதவி வந்து இங்கே கீழே போட்டுக்கிற பதவி எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நல்ல விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளே சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்கள் டீம் நிறைவேற்றும். கண்டிப்பாக ஏன்னா சினிமாவில் வந்து உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்படின்னா தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். ஏன்னா நடிகர்கள் தப்பிச்சுக்கிறாங்க, இயக்குநர்கள் தப்பிச்சுக்கிறோம், லைட் மேலேருந்து எல்லாருக்குமே வந்துடுது. ஆனால் ரிட்டன் வராத ஒரு கஷ்டமானது வந்து ப்ரொடியூசர் தான். அவங்கள காக்கிறதுக்காக தான் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரையும் காப்போங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நன்றி. விஷால் சார் அணியில் வந்து நான் மற்ற டீமில் இருந்திருக்கேன். அங்கங்கே போகும், அப்புறம் வந்து பிரச்சனை வரும். மற்றபடி அவங்களே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. மற்ற சின்ன ஆளுகளும் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ இந்த விஷால் சாரை வந்து நான் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் பார்த்தாங்க. அந்த நடிகர் சங்கத்தில் வந்து அவர் வந்து செஞ்ச செயல்கள், அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாமே ஒரு பெரிய 30 வருஷம் கழிச்சு பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்தாங்க. இப்போ கட்டினார், அங்கே ஒரு நல்லா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. எந்த பிரச்சனையை தொட்டாலும் யாருமே அதுக்கு உடன்பட மாட்டாங்க. அப்போ யார்கிட்ட கேட்டால் கூட இது மாதிரி ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை வந்திருக்குன்னா கூட அவங்க ஜம்ப் ஆயிடுறாங்க. சரிங்க, டிஸ்ட்ரிபியூட்டரில் பிரச்சனை வந்தா கூட அவங்களுக்குள்ளேயே விஷயங்கள் பெரிய ஆளுகளுக்குள்ள ஆக்சுவலாக பெரிய ஆளுகளுக்குள்ள அவங்கள தீர்வு பண்ணிக்கிறாங்க. இப்போ விஷால் சார் அணியில் வந்து எல்லோரும் சேர்ந்து அவர் ஜெயிச்சா மிகப்பெரிய வெற்றியை எல்லா ப்ரொடியூசருக்கும் அவர் கொடுப்பாரு. ஏன்னா நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாருமே வாங்கி ப்ரொடியூசர்ஸ் வந்து இழந்துட்டு எல்லாம் கண்ணீர் சிந்து இந்த ஓரத்தில் வந்து ஊருக்கே சோறு போட்டவங்க இங்கே சோறு சாப்பிட்றாங்க. ஸோ அது காரணம் என்ன? அந்த வருமானம் எங்கே இருக்குது? நிறையா இருக்குது, ஒருபாடு வருமானம். இங்கே இருக்கிற வருமானம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சினிமா தேட்டர் கட்டலாம், ஒரு மாதத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ண கட்டலாம், அவ்வளோ வருமானம் இருக்குது. ஆனால் எங்கே போகுது? யாராவது ஏற்றி கேட்டால் உடனே சங்கத்தில் தூக்கிறாங்க. இப்போ எனக்கு கூட எதுவும் நடக்கலாம், பட் அதெல்லாம் எனக்கு கவலைப்படலாங்க எனக்கு. ஸோ இப்போ இந்த விஷால் அணிக்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருந்து அவர் கண்டிப்பாக செய்வார், நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக
இந்த அணியை ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற நான் வந்து அதை விட ஒன்று சொல்கிறேங்க. தமிழ் ப்ரொடியூசர்ஸில் இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்னையும் தெரியும், அவங்க என்னெல்லாம் செயல்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஊரில் இருக்க என்ன சொல்கிறது தெரியுமா, கடன் பட்டுட்டு இங்கே வந்து சுற்றி தர்றான் படம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறாங்க. அதை கூட இங்கே வந்து பெருமையாக பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கடன் பட்டதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படம் எடுத்தவன் கடன் பட்டேன்னு வெளியே சொன்னால் யாராவது மதிப்பாங்களா சார்? ஸோ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இருக்க பணத்தை வச்சு எல்லாத்துக்கும் எல்லாம் செய்ய முடியும்னு அன்னைக்கு விஷால் சார்ட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். சார் நீங்கள் ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும். என்ன சொல்கிறாங்க, நடிகர்லாம் வரக்கூடாதுன்னு. யாரை சார் சொன்னது நடிகர் வரக்கூடாதுன்னு? இங்கே இப்போ வந்து நடிகர் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க, எடிட்டர், ஹோல் டெக்னீஷியனும் இங்கே ப்ரொடியூசராக இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இருக்கும்போது அவங்க வந்தானே இவங்க வந்தானே. இப்போ அண்ணன் சொன்ன ஒரு பிரச்சனை கூட வந்ததுங்க. அன்னைக்கு நான் தான் அதை சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு சங்கத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த சங்கத்தை ஒரு பொறுப்பில் இருக்கிற இவ்வளோ வீரமாக வந்து நம்ம எதாவது செய்யணுன்றதில் வரும்போது, இன்னொரு பொறுப்புக்கும் வரும்போது அதை நம்ம இடம் கொடுக்கணும். கண்டிப்பாக செய்வார். இந்த ப்ரொடியூசர்மாருக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த வாட்டி இந்த அணியை தேர்ந்தெடுங்க, உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறத அவர் வார்த்தை சொன்னார். ஒரு வருஷத்தில் டிஸ்மிஸ் பண்ணி இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், நம்புங்க, அது நிச்சயமாக நடக்குங்கிறத அவங்க சார்பில் நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி.